அட வாங்க, இன்றைக்கி நம்ம பூவதி அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாயசம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பருப்பு பாயசன்றது கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த கேரளா சைடு, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பாயசம் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே கிடையாதுங்க. ஸோ எவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்தாலும் ஃபைனல் டச்சு இந்த பருப்பு பாயசத்தோட அப்பளத்தோடு சாப்பிடும்போது அம்பட்டு ருசியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். அதாவது ரொம்ப கருப்பாக வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வறுத்தா போதும். அது கூட 1.5 கப் தண்ணி ஊற்றி அதை நம்ம ஒரு 2லேருந்து 3 விசில் நம்ம விசில் விட்டு எடுத்துடலாம். சரிங்களா? ஏன் வறுக்கிறோன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு ஆகாமல் இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு பதத்தில் வரும். விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை அதையும் நான் வேக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஊற வச்சு தான் வேக வைக்கணும்னு கிடையாது, அப்படியே கூட வேக வைக்கலாம். ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அவ்வளோதான். அது கொஞ்சம் நேரம். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் வாசனைக்காக ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சில பேர் தேங்காய் துருவியும் போடுவாங்க. பட் தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. ஓகே, ஒரு தடவை எடுத்தால் போதும், 2 தடவை 3 தடவை எடுக்கணும் இல்லை. முதல் தடவை எடுக்கிற தேங்காய் பாலே போதுமானது. அதுக்கப்புறம் பருப்பு வெந்தாச்சு. ஓகே, ஸோ கரண்டியில் இல்லை மற்ற வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி நல்லா பாயில் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பாகு. ஓகே, கருப்பட்டி இல்லை வெல்லம் தான் மோஸ்ட்டாக எடுப்பாங்க. வெல்லத்தை இந்த மாதிரி 1 கப் வெல்லம் எடுக்கிறேன் அப்படின்னா 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைஞ்சால் போதும், கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தா அந்த பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி ஊற்றலாம். ஏன்னா அதில் ஏதாவது அதாவது டஸ்ட்டு இருந்தால் அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜவ்வரிசி, பருப்பு, அப்புறம் இனிப்புக்காக நம்ம வெல்லத்தை காய்ச்சி ஊற்றியாச்சு. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியண்ட் உள்ளே ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் சரிங்களா? ஸோ அந்த தேங்காய் பாலை இப்போ இதில் ஊற்றி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சரிங்களா? தேங்காய் பால் தான் ஊற்றணும், நார்மல் பால் ஊற்றிட வேண்டாம். சரிங்களா? தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கிண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வரும். ஒரு 2 கொதி நல்லா வரட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையை தாளித்து உள்ளே கொத்திக்கலாம். ஓகே, ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி அது கூட ஃபஸ்ட்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வறுத்து எடுத்துடலாம். ஸோ வறுக்கும்போது அதுலேயே நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பையும் போட்டு 2த்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ், அதாவது உலர் திராட்சை, இந்த காஞ்ச திராட்சையை போட்டு அதையும் நல்லா கிண்டி எடுத்துடலாம். ஓகே, ஸோ சுட சுட இந்த முந்திரி திராட்சை தேங்காவை நெய்யில் வதக்கி நம்ம அங்கே அந்த அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பருப்பு பாயசத்தில் ஊற்றிடலாம். ஓகே, ஊற்றும் போது வரும் பாருங்க ஒரு வாசனை, அட அட அட, என்னடா இதுக்காகவே நம்ம கேரளா, நாகர்கோவில்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஸோ மெயினாக நம்ம தமிழ் புத்தாண்டுக்கெலாம் நம்ம எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி பருப்பு பாயசம் செய்வாங்க. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் பருப்பு பாயசம் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். பாராட்டுறாங்களோ இல்லையோ, எனக்கு இன்னொரு கப் கொண்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு தடவையாவது இந்த பருப்பு பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம பூவதி அம்மா சமையல் சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பூவதி அம்மா சமையல் சேனலில் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோவை, அந்த ரெசிப்பியை நான் போஸ்ட் பண்ணுவேன். பாய் பாய்.